வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 10. தலைப்பு இதழியல். பகுதி 1. இதழியல் என்ற இந்த தலைப்பிலே நாம் இன்றைய வகுப்பில் காண இருக்கின்ற உட்தலைப்புகளாக புகழ்பெற்ற பத்திரிகைகளும் பத்திரிகை ஆசிரியர்களும், இதழியல் கலை, பத்திரிகைகளின் பொறுப்புகள், இதழியல் விதிகள், இதழ்கள் வகைகள் இயல்புகள், இதழ்களின் பகுப்பு, மக்களாட்சியில் இதழ்களின் பணிகள், பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம் பொருள் விளக்கம், பத்திரிகை சுதந்திரத்தின் தேவை, சுதந்திரமாக செயல்பட வரும் தடைகள், இதழ்களின் நடத்தை கோட்பாடுகள், இதழியல் பணிகள், இதழாளர்களின் தகுதிகள் என்ற தலைப்புகளின் அடிப்படையிலே இன்றைய வகுப்பை நாம் தொடர இருக்கிறோம். முதலாவது, புகழ்பெற்ற பத்திரிகைகளும் பத்திரிகை ஆசிரியர்களும். இந்த இயலை பொறுத்தவரையில் பெரும்பாலும் யார் யார் எந்தெந்த பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த ஆசிரியர், எப்படிப்பட்ட ஆசிரியர் எந்தெந்த இதழ்களை நடத்தியிருக்கிறார் என்பதும், ஒரே ஆசிரியர் எத்தனை இதழ்களை நடத்தியிருக்கிறார்கள் என்பதும், அந்த இதழ்களின் தனித்துவம் என்ன என்பதும் இந்த புகழ்பெற்ற பத்திரிகைகளும் பத்திரிகை ஆசிரியர்களும் என்ற இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் காண்பது முக்கியமானது. நிச்சயமாக எந்த பத்திரிகை என்று அந்த பெயர் சொன்ன உடனேயே அந்த ஆசிரியருடைய பெயரும் நினைவுக்கு வர வேண்டும். ஆசிரியர் பெயரை சொன்னவுடன் எந்த பத்திரிகை என்பதும் நினைவுக்கு வர வேண்டும். ஆக முதலாவது, இந்தியா, விஜயா, கர்மயோகி, சக்கரவர்த்தினி, இந்த 4 இதழ்களினுடைய ஆசிரியராக விளங்கியவர் பாரதியார் என்பவர் ஆவார். தேச கவி, தேசிய கவி என்றும் மகாகவி என்றும் போற்றப்பட்ட அந்த பாரதியார் அவருடைய மிக முக்கியமான இதழ்களாக விளங்கியவை, பத்திரிகைகளாக விளங்கியவை இவை 4மே. தூக்கத்தில் எழுப்பினாலும் கூட இந்த பகுதிகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் விவேக பானு என்ற அந்த பத்திரிகையினை வாவேசு ஐயர் என்பவர் நடத்தியிருக்கிறார். எழுத்து சீசு செல்லப்பா, மிக மிக முக்கியமான ஒரு பத்திரிகை என்பது இது. கலாமோகினி சாலிவாகனன் என்பவரும், சோதனை என்ற பத்திரிகையினை நா காமராசனும், ழா என்ற தலைப்பிலே அந்த பெயரிலே ஆத்மநாம் என்பவரும், கவனம் என்ற பெயரில் ஞானக்கூத்தன் என்பவரும், நடை என்ற பெயரில் சி மணி என்பவரும், செங்கோல் என்ற பெயரில் மாப்போசி, செங்கோல் என்ற இந்த தலைப்பினுடைய இந்த பத்திரிகையினுடைய பெயரும் முக்கியமானது. அதனுடைய ஆசிரியர் யார் என்றால் மாப்போ சிவஞானம் என்பது, அதன் சுருக்கமே மாப்போசி என்பது. காஞ்சி என்ற பெயரிலே அண்ணாவும், திராவிட நாடு என்பதும் அவருடைய இதழாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. மேலும் மன்றம் என்ற பெயரில் க நெடுஞ்செழியன் அவர்களும், தென்றல் என்ற பெயரில் கண்ணதாசன் அவர்களும், குயில் பாரதிதாசன், நிச்சயமாக அனைவரும் இதனை நினைவு வைத்திருப்பீர்கள். மேலும் கவனிக்கத்தக்கது, முரசொலி கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், மீட்சி என்ற பெயரில் பிரம்மராஜன் அவர்கள், தமிழ் பணி என்ற பெயரில் வா மு சேதுராமன் அவர்கள், முல்லைச்சரம் என்ற பெயரில் பொன் அடியான் அவர்கள், காவியம் சுரதா முக்கியமான ஒரு இதழாக பார்க்கப்படுகிறது. கவிக்கோ என்ற பெயரில் அப்துல் ரகுமான். அப்துல் ரகுமான் என்ற அவருடைய பெயரை முழுமையாக சொல்லும்போதே கவிக்கோ அப்துல் ரகுமான் என்பதானே வழக்கம். ஆக கவிக்கோ என்பது அதில் அவர் நடத்திய பத்திரிகையினை குறிப்பது என்பது முக்கியமாக கவனிக்கத்தக்கது. ஓடை என்ற பெயரில் துரையரசன் அவர்களும், காலச்சுவடு சுந்தர ராமசாமி, மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பத்திரிகையாக பார்க்கப்படக்கூடியது காலச்சுவடு. அமுத சுரபி என்ற பெயரிலே விக்ரமன் அவர்களும், தீபம் நா பார்த்தசாரதி என்று இவருடைய பெயரோடு சேர்த்தே சொல்லுவார்கள். தீபம் நா பார்த்தசாரதி என்பது அது அவருடைய பத்திரிகையின் மூலமாக அவர் பெயருடைய முன்னொட்டாக வந்தது. கலைமகள் என்ற பெயரில் கீவா ஜெகநாதன் அவர்கள் ஒரு பத்திரிகையினை நடத்தியிருக்கிறார். மேலும் தி இந்து என்ற பெயரில் சுப்பிரமணிய ஐயர்,
மிகவும் பிரசித்தி பெற்ற இதழாக சொல்லப்படக்கூடியதுதான் தி இந்து. அதனுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயர். கணையாழி என்ற பெயரிலே கி. கஸ்தூரிரங்கன் அவர்களும், உயிர்மை என்ற பெயரிலே மனுஷ்யபுத்திரன் என்பவரும், அம்ருதா என்ற பெயரில் திலகவதி அவர்களும், சங்கொலி என்ற பெயரிலே வைகோ என்பவரும், தென்மொழி பெருஞ்சித்திரனார், தமிழ்ச்சிட்டு அவரே பெருஞ்சித்திரனார், மேலும் தமிழ் நிலம் என்ற பெயரில் பெருஞ்சித்திரனார். ஆக பெருஞ்சித்திரனார் அவர்கள் மொத்தம் 3 இதழ்களை பத்திரிகைகளை நடத்தியதாக, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, மேலும் தமிழ் நிலம் என்ற 3 பெயரிலும் இவர் பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார். மேலும் சரஸ்வதி என்ற பெயரில் விஜயராகவன் அவர்களும், சூறாவளி என்ற பெயரில் கானா சுப்பிரமணியம் அவர்கள், சந்திரோதயம் அதுவும் அவர்தான், இலக்கிய வட்டம் அதுவும் அவர்தான். ஆக இவரும் மொத்தம் 3 பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கது. மேலும் சாந்தி என்ற பெயரிலே தோமு சி. ரகுநாதன் அவர்கள், ஞானரதம் ஜெயகாந்தன் அவர்கள், மேலும் கவிதை உறவு என்ற அந்த பெயரிலே ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களும், நவசக்தி, தேசபக்தன் என்ற 2 இதழ்கள் அந்த பத்திரிகைகளை திரு வி.க. அவர்களும், திசையெட்டும் என்ற பெயரில் குறிஞ்சிவேலன் என்பவரும், தாமரை என்ற பெயரிலே ப. ஜீவானந்தம் அவர்களும், துக்ளக் என்ற பெயரில் சோ, இது முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. இது சோ அவர்களினுடைய பிரசித்தி பெற்ற பத்திரிகையாகும். ஆராய்ச்சி என்ற பெயரில் நா. வானமாமலை அவர்களும், விடுதலை, குடியரசு, புரட்சி இந்த 3 பத்திரிகைகளும் தந்தை பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட பத்திரிகைகளாகும். கல்குதிரை என்ற பெயரிலே கோணங்கி அவர்களும், படிகள் என்ற பெயரில் தமிழவன் அவர்களும், கொல்லிப்பாவை என்ற பெயரிலே ராஜமார்த்தாண்டன் அவர்களும், சுபமங்களா என்ற பெயரில் கோமல் சுவாமிநாதன் அவர்களும், வித்தியாசம் என்ற பெயரில் நாகார்ஜுனன் அவர்களும், ஆனந்த விகடன் எஸ். எஸ். வாசன், குமுதம் எஸ்.ஏ.பி. அண்ணாமலை அவர்களும், ஹரிஜன் காந்தியடிகள் யங் இந்தியாவும் அவருடையதுதான். ஆக ஹரிஜன், யங் இந்தியா இந்த 2 நூல்களுமே காந்தியடிகளுடைய பத்திரிகைகள் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். தாய் என்ற பெயரிலே வலம்புரி ஜான் அவர்களும், சாவி என்ற பெயரில் சா. விஸ்வநாதன். இதனை நினைவு வைத்துக் கொள்வது மிக எளிது. ஏனென்றால் சா. வி. விஸ்வநாதன் என்பதுதான் சாவி என்ற பெயரில் உருவானதாக சொல்லப்படுகிறது. கசடத்தப்பர என்ற பெயரில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், மணிக்கொடி பி. எஸ். ராமையா, தமிழ் படித்த அவர்களும் மணிக்கொடி காலம் என்ற ஒரு காலத்தை பற்றி படித்தாக வேண்டும். அவ்வாறு பார்க்கக்கூடிய தருணத்தில் அந்த மணிக்கொடியுடைய ஆசிரியராக பி. எஸ். ராமையா அவர்கள் இருந்திருக்கிறார். இடைவெளி என்ற பெயரில் சிவ செந்தில்நாதன் அவர்களும், தமிழ் தடம் என்ற பெயரில் சிவ செந்தில்நாதன். ஆக மொத்தம் 2 நூல்கள் அவருடையது, 2 பத்திரிகைகள் அவருடையது. மனிதன் என்ற பெயரில் விந்தன் என்பவரும் பத்திரிகையினை நடத்தியிருக்கிறார். மேலும் தேனி என்ற பெயரில் எம். வி. வெங்கட்ராமன் அவர்களும், தை என்ற பெயரில் அறிவுமதி, ராணி என்ற பெயரில் ஆ. மா. சாமி அவர்கள், தினத்தந்தி சி. பா. ஆதித்தனார் அவர்கள், கற்கண்டு என்ற பெயரில் தமிழ்வாணன் அவர்களும், கனவு என்ற பெயரில் சுப்ரபாரதி மணியன் அவர்களும், நவீன விருட்சம் என்ற பெயரில் அழகிய சிங்கர் என்பவரும், புது எழுத்து என்ற பெயரில் மனோன்மணி அவர்களும், தலித் என்ற பெயரில் ரவிக்குமார் அவர்களும். ரவிக்குமார் மொத்தம் 2 பத்திரிகைகள், அதில் தலித் என்பதும் மணற்கேணி என்பதும் அடங்கும். மணல் வீடு என்ற பெயரிலே மு. ஹரிகிருஷ்ணன் அவர்கள், நடுக்கல் என்ற பெயரில் வா. மு. கோமு அவர்கள், தமிழ் வெளி என்ற பெயரிலே சமயவேல் என்பவர், நாடகவெளி என்ற பெயரிலே ரங்கராஜன் அவர்கள். இவர்கள் அனைவருமே அந்த பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். புதிய பார்வை என்ற பெயரில் மா. நடராசன் அவர்கள், புதிய நம்பிக்கை என்ற பெயரில் பொன் விஜயன் அவர்கள், நிறப்பிரிகை என்ற பெயரில் ஆ. மார்க்ஸ் அவர்கள், யுனெஸ்கோ குரியர் என்ற பெயரிலே மணவை முஸ்தபா. ஆக இந்த மணவை முஸ்தபாவுடைய இந்த பத்திரிகையும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. பெயர் யுனெஸ்கோ குரியர் என்பதாகும். இனி தொடர்ச்சியாக இதழியல் கலை என்ற தலைப்பில் மாப்பா குருசாமி அவர்கள் கூறிய கருத்துக்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். பத்திரிகை என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் பாரதிதாசன். இந்த பாடல் அனைவரும் அறிந்த ஒரு பாடல்தான். மேலும் காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க
பேரறிவாளன் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாரதிதாசன் பத்திரிகையினுடைய மேன்மையை கூறுகிறார். கார் இருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், அறியாமையால் நிறைந்து கிடக்கக்கூடிய அகம், அந்த அகத்தில் கதிர் ஒளியாக வரக்கூடியது எது என்றால் இந்த பத்திரிகையின் மூலமாக வரக்கூடிய செய்திகள் நமது அறியாமையை போக்குகின்றன அல்லவா. இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான். இந்த உலகத்திலே உறங்கிக் கொண்டிருப்பவருடைய கண்ணில் ஒரு எழுச்சி, ஒரு வெளிச்சம் பட்டால் எவ்வாறோ அது போன்று உறக்கத்திலேயே கிடப்பது போன்று மக்கள் தங்களது நிலைமையை உணராமல் இருந்தபோது பத்திரிகை மூலமாக அந்த ஒரு ஒளி பாய்ந்தது, அது இங்கு சொல்லப்படுகிறது. ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க, அதாவது இந்த ஊரினையும் உலகினையும் புது உத்வேகத்தோடு ஒன்று சேர்ப்பதற்காக பேரறிவாளன், ஏனென்றால் சாதாரணமாக எல்லோரும் பத்திரிகையினை எழுத முடியாதல்லவா, எல்லோரும் பத்திரிகை ஆசிரியர் ஆக முடியாதல்லவா. அப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையினை ஒருவர் நடத்துகிறார் என்றால் அவர் பேர் அறிவாளனாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அறிவாளனுடைய நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாரதிதாசன் இந்த பத்திரிகையினுடைய மேன்மையை கூறுகிறார். இந்த பாடலும், அந்த பாடல் ஆசிரியர் யார் என்பதும் படித்துக் கொள்வது, மனப்பாடம் செய்து கொள்வதும் நல்லது. மேலும் ஒரு சில செய்திகளை காண்போம். ஜேர்னல் என்ற அந்த லத்தீன் மொழி சொல்லுக்கு, அந்த ஜேர்னல் என்ற அந்த வார்த்தையை பார்ப்போம் அல்லவா, அதற்கான அந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவானது என்றால் லத்தீன் மொழியிலிருந்து உருவாகியிருக்கிறது. அந்த ஜேர்னல் என்றால் என்ன என்ற பொருள் என்றால் அன்று, அன்றைய தினம் என்ற அந்த பொருளிலேயே அது வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது ஜேர்னல் என்றால் இதழ்கள் என்று குறிக்கப்படுவது என்று மாறி இருக்கிறது. ஆக ஜேர்னல் என்ற வார்த்தை லத்தீன் மொழி சொல் என்பதும் அந்த வார்த்தைக்கு அன்று என்பதும் பொருளாக இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுதுதான் அதனுடைய பொருள் இதழ்களை குறிப்பதாக மாறியிருக்கிறது. இதழியல் என்பது மக்கள் நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை, செய்திகளை உண்மை மாறாமல் தொகுப்பதும், எழுதுவதும், செப்பனிடுவதும், மதிப்பிடுவதும் ஆகும். இது பன்னாட்டு அகராதி கூறக்கூடிய இதழ் சம்பந்தமான ஒரு கருத்தாகும். அதாவது மக்கள் நடைமுறை ஈடுபாடுள்ள விவரங்களை, செய்திகளை உண்மை மாறாமல் தொகுப்பது, எழுதுவது, செப்பனிடுவது, மதிப்பிடுவது ஆகும். ஏனென்றால் எந்த ஒரு கற்பனைக்கும் இடம் தராமல் உள்ளது உள்ளவாறு அதனை உண்மை மாற்றாமல் தொகுப்பது, அதனை சரியான வழியிலே கொண்டு சேர்ப்பது, இதுவே இதழியல் என்பதாக பன்னாட்டு அகராதி கூறுகிறது. இதழ்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் எழுதும் தொழிலைத்தான் முதலில் இதழியல் என்ற சொல் குறித்தது. அற அடிப்படையிலும் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாக இதழியல் திகழ்கின்றது என்று ஆர் ராமச்சந்திர ஐயர் அவர்கள் குறிப்பிடுவார். எவ்வாறு கவனிங்கள், இதழ்களுக்கும் செய்தித்தாள்களுக்கும் எழுதும் தொழிலைத்தான் முதலில் இதழியல் என்று அந்த சொல் குறித்தது. இதழ்களுக்கு நாம் எழுதி அனுப்புகின்ற அந்த செய்திகள், செய்தித்தாள்களுக்கு நாம் எழுதி அனுப்புகின்ற அந்த செய்திகள், அந்த எழுதும் தொழில் இருக்கிறதல்லவா, அதனைத்தான் முதலில் இதழியல் என்று குறித்ததாம். அற அடிப்படையிலும் சட்ட நோக்கிலும் பொறுப்பேற்கும் அமைப்பாக இதழியல் என்பது திகழ்கின்றது என்று ஆர் ராமச்சந்திர ஐயர் அவர்கள் இந்த இதழியல் சம்பந்தமான செய்திகளுக்கு ஒரு விளக்கம் தருகிறார். அடுத்ததாக ஹெரால்டு பெஞ்சமின் அவர்கள், அமெரிக்க செய்தியாளர், அவர் குறிப்பிடுகிறார், பொது நோக்குடைய இதழியல் துறை ஓர் ஆற்றல் மிக்க கருவி. அதன் மூலம்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டும் மாற்றிக்கொண்டும் தெளிவாக வரையறுக்க பெற்ற மனிதன் நலன் என்னும் லட்சியத்தை நோக்கி நடை பயில்கின்றது. ஆக கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது பாருங்கள். பொது நோக்குடைய இதழியல் துறை ஒரு ஆற்றல் மிக்க கருவி என்று கூறுகிறார். ஆற்றல் மிக்க கருவி என்பதால் அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும் அல்லவா. அதன் மூலம்தான், அந்த தாக்கத்தின் மூலமாகத்தான் இன்றைய சமுதாயம் அதனுடைய வழிகளை வகுத்து கொண்டு அந்த செய்திகளுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தெளிவாக வரையறுக்க பெற்ற மனிதன் நலன் என்னும் லட்சியத்தை நோக்கி நடைபெறுகிறது. அந்த பத்திரிகையினுடைய செயல்பாடுகள் பெரும்பாலும், அந்த ஆற்றல் மிக்க கருவிகள் பெரும்பாலும் எதனை நோக்கி செல்கிறது? மனிதனுடைய நலன் என்பதனை நோக்கியே செல்கிறது அல்லவா. அதுதான் இங்கு லட்சியத்தை நோக்கி நடைபெறுகிறது என்று ஹெரால்டு பெஞ்சமின் அவர்கள் கூறுகிறார். பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தினுடைய மிகப்பெரிய காவலாளி என்று லார்டு கிரே அவர்கள் கூறுகிறார். மிகப்பெரிய காவலாளி.
பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரமாக இருக்கும்போது, அது சுதந்திரமாக செயல்படும்போது, அதுதான் நாட்டினுடைய சுதந்திரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு காவலாளி போலவும் அது செயல்படுகிறதாம். இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று மேத்யூ அர்னால்ட் அவர்கள் குறிப்பிடுகிறார். இது முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. இதழியல் அவசரத்தில் பிறக்கும் இலக்கியம் என்று கூறியவர் யார் என்று கேட்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அறிவிப்பதும் கருதுவதும் தான் வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகவும் மதிப்புடையதாக அமைகிறது என்று பிராங்க் மோரஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒரு நாளிதழ் எந்த செய்திகளை அறிவிக்கிறதோ, அது எத்தகைய செய்திகளை கருதுகிறதோ, அதுதான் பிற்காலத்தில் இந்த நடந்த அந்த வரலாற்று ஆதாரங்களாக, அதனுடைய மூலப்பொருளாக வரலாற்று ஆசிரியர்களுக்கு மதிப்புடையதாக அமைகிறது என்று கூறுவார். ஏனென்றால் அந்த பத்திரிகையினுடைய அந்த நடுநிலைத்தன்மை, அதனுடைய உண்மையான செய்தி தொகுப்புகள், இதுதான் அந்த பிற்கால வரலாற்று ஆசிரியர்கள் மிகவும் மதிப்புடையதாக கருதுவார்களாம். செய்தித்தாள்களை எப்பொழுதுமே படிக்காதவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்பார்கள் என்று தோரோ என்பவர் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த செய்தித்தாள்கள் படிக்காதவர்கள் ஏன் பாக்கியவான்கள்? ஏனென்றால் செய்தித்தாள்களில் உள்ளது உள்ளபடி இருக்கும், அறிவுபூர்வமாக இருக்கும், எந்த ஒரு தேவையற்ற மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் அது இடம் தராது. இத்தகைய செய்திகளாக இருப்பதால் இவர்கள் அந்த செய்திகளை படிக்காதவர்கள் அந்த எத்தகைய ஒரு நிலை? ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் அவர்கள் மெய்ஞானத்தின் மூலமாகவே உணரக்கூடிய தன்மையில் இருப்பார்களே தவிர, உண்மையில் அறிவு வளர்ந்த அந்த சமுதாயமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்பொழுதும் படிக்கக்கூடியவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்களே தவிர, இயற்கையை ரசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள், இறைவனை காணக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதனால் இங்கு அத்தகைய ஒரு செய்தியில் கூறுகிறார், செய்தித்தாள்களை எப்பொழுதும் படிக்காதவர்கள் பாக்கியவான்கள். அப்போ படித்தவர்கள் அவர்கள் அறிவாளிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இயற்கையையும் அதன் மூலம் இறைவனையும் காண்பார்கள் என்று அவர்கள் அவருடைய விரி சிந்தனையை பயன்படுத்தக்கூடிய தன்மையை நாம் அங்கு காணலாம். மேலும் இதழியல் ஓர் அறிவியலாக, கலையாக திகழ்ந்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டு ஆகும். 20ஆம் நூற்றாண்டிலே அறிவியலாக, கலையாக திகழ்ந்தது எது? இதழியல் என்பது. 1828இல் அரசியல் நிர்ணய வரலாறு எழுதிய மெக்காலே இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் என்று வர்ணித்தார். இது கவனிக்கத்தக்கது. அரசின் 4ஆம் தூண் என்று இதழியலாளர்களை கூறியவர் யார் என்ற அந்த ஒரு வினா வரும்போது மெக்காலே என்ற அந்த வார்த்தையை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் எழுதிய நூல் எது என்றால் அரசியல் நிர்ணய வரலாறு. இதையும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஆண்டு? 1828. மேலை நாடுகளில் முதல் தூண் அரச குடும்பம், 2ஆம் தூண் பிரபுக்கள் சபை, 3ஆம் தூண் பொதுமக்கள் சபை. இந்த 3 தூண்கள் மேலை நாடுகளில் கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை முதல் தூண் நாடாளுமன்றம் என்றும், 2ஆம் தூண் நிர்வாகத்துறை என்றும், 3ஆம் தூண் நீதித்துறை என்றும், 4ஆம் தூண் தான் பத்திரிகை துறை என்றும் பார்க்கப்படுகிறது. மேலை நாடுகளில் மொத்தம் 3 தூண்களாக கூறப்பட்டால் அதில் முதலாவது அரச குடும்பம், 2வது பிரபுக்கள் சபை, அதாவது லார்டு என்று கூறப்படுவார்கள், அந்த 2ஆம் தூணாக அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். 3ஆம் தூண் என்றால் பொதுமக்கள் சபை என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மொத்தம் 4. முதல் தூண் நாடாளுமன்றம், 2ஆம் தூண் நிர்வாகத்துறை, 3ஆம் தூண் நீதித்துறை, 4ஆம் தூண் பத்திரிகை துறை என்பதாகும். மக்கள் தகவல் தொடர்பு நடவடிக்கைகள், உண்மையான கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை சார்ந்து செயல்படுகிறது. இது ஓர் உயிரோட்டமான இயல் என்று ஆர்.கே. சாட்டர்ஜி அவர்கள் குறிப்பிடுகிறார். கவனிங்கள், மக்கள் தகவல் தொடர்பு நடவடிக்கைகள், மக்களோடு தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள், உண்மையான கொள்கைகள், இங்கு கற்பனை கிடையாது, எந்த ஒரு பொய்யான தகவல் கிடையாது, அதனால் உண்மையான கொள்கைகள், திட்டங்கள் ஆகியவற்றை சார்ந்து செயல்படுகிறது. மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மக்களே கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருந்தாலும் சரி, அவற்றையும் சார்ந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இது ஓர் உயிரோட்டமான இயல் என்று ஆர்.கே. சாட்டர்ஜி அவர்கள் குறிப்பிடுகிறார். உயிரோட்டம், அங்கு
எந்த ஒரு நேரத்திலும் உயிர் இருக்கக்கூடிய அந்த செய்திகள், காலாவதியான தகவல்கள் அங்கு கிடையாது. உயிரோட்டமான செயல்களே அங்கு கூறப்படுகிறது. செய்தித்தாளின் நோக்கங்களில் ஒன்றாக மக்களின் உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுவது, உணர்வுபூர்வமான எண்ணங்களை உருவாக்குவது, பொது மக்களிடம் இருக்கும் குறைகளை துணிச்சலாக எடுத்துரைப்பது, இதுவே இதழினுடைய பணியாக, பத்திரிகையுடைய பணியாக காந்தியடிகள் அவர்கள் குறிப்பிடுகிறார். காந்தியடிகள் பத்திரிகைகளை பற்றி கூறக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கக்கூடிய அந்த தருவாயிலே இவைகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது செய்தித்தாளின் நோக்கங்களில் ஒன்றாக மக்களின் உணர்வினை அறிந்து அதனை வெளியிடுவது. மக்களின் உணர்வு தான் அந்த பத்திரிகையினுடைய, அந்த இதழினுடைய அமைப்பாக இருக்கக்கூடியது. உணர்வு பூர்வமான எண்ணங்களை உருவாக்குவது, பொதுமக்களிடம் இருக்கும் குறைகளை துணிச்சலாக எடுத்துரைப்பது, எவையெல்லாம் குறைகளோ அவைகளை சொல்ல தயங்காமல் எது தேவையோ அதற்காக செயல்படுவது. இவ்வாறு கூறுபவர் யார் என்ற அந்த வினா வரும்போது காந்தியடிகள் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சில பகுதியை பார்ப்போம். இதழ்களின் பணிகளை வரையறுப்பது இந்திய பத்திரிகை மன்றம் என்ற அந்த மன்றம் என்பது இதழ்களுடைய பணிகளை இத்தகையதுதான் என்று வரையறுக்கிறது. அதில் என்னென்ன பணிகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது அறிவித்தல் பணி, ஒரு செய்தியை மக்களிடம் அறிவித்தல். இரண்டாவது அறிவுறுத்தல், இருக்கக்கூடிய நல்லவையோ இல்லை தீயவையோ அதன் தன்மை எத்தகையதாக இருக்கிறது என்பதனை மக்களிடம் அறிவுறுத்துதல். அடுத்தது மகிழ்வித்தல், உண்மையை உள்ளதுவாறு கூறுவதால், எந்த ஒரு பொய்யும் களவாமல் இருப்பதால், அதனால் வருகின்ற நன்மை எது, தீமை என்பது எது என்பதனை உள்ளது உள்ளபடியே கூறுவதால் இயற்கையிலேயே மக்களுக்கு அதன் அந்த எதிர்காலம் சம்பந்தமான அந்த கற்பனைகள் இருக்காது, உள்ளது உள்ளபடியே இருக்கும் என்பதால் மகிழ்வித்தல் என்பது நடைபெறும். வாணிபம் செய்தல், அங்கு வரக்கூடிய அந்த விளம்பரம் சம்பந்தமான தன்மைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அதிலும் ஒரு சில வாணிபம் சம்பந்தப்பட்ட செய்திகளும் ஆகும். ஆக இந்த நான்கையுமே இதழ்களினுடைய பணி என்று பத்திரிகை மன்றம் என்பது வரையறுத்திருக்கிறது. பத்திரிகைகளின் பொறுப்புகளாக அடுத்து கூறுகிறார்கள். செய்திகளுக்கு எண்ண முடியாத அளவுக்கு மிகுதியாக வாசகர்கள் இருப்பதால் பொறுப்பு மிகவும் அதிகமாகின்றது. இந்த பத்திரிகைகளில் வருகின்ற அந்த செய்திகள் இருக்கிறது அல்லவா, அதனால் எத்தகைய வாசகர்கள் உருவாவார்கள், எவ்வளவு வாசகர்கள் உருவாவார்கள் என்பதனை எண்ண முடியாத அளவுக்கு, அளவிட முடியாத அளவுக்கு அந்த வாசகர்கள் இருப்பதால் அந்த செய்தியினை அறிவிக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு அதிகமாக கூடுகிறது. ஏனென்றால் அவர் பொறுப்பு இல்லாமல் ஒரு செய்தியை வெளியிட்டால் அதனால் வரக்கூடிய தாக்கம் என்பது இன்னும் அளவிடற்கு அரியதாக இருக்கும். ஏனென்றால் வாசகர்களுடைய எண்ணிக்கை அதிகம், அந்த செய்தியினை வாசிப்பவருடைய எண்ணிக்கை அது காட்டு தீப்போல் பரவக்கூடியது. அதனால் பொறுப்பாக இருக்க வேண்டியது, அந்த செய்தியினுடைய தன்மையை உண்மைத்தன்மையோடு பொறுப்போடு சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அமெரிக்காவின் அச்சக நிறுவனம் இதழியல் செய்திகளின் உண்மையை 3 கோட்பாடுகளின் மூலம் கட்டமைக்கிறது. ஒளிவு மறைவின்மை, உள்ளது உள்ளவாறு கூறுவது, தங்கு தடையற்ற எண்ணங்களும் கருத்துகளும், தற்படைப்பு ஆற்றல், ஒரு செய்தியினை படைத்து மக்களிடம் வெளியிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல். இந்த 3 தன்மைகளும், ஒளிவு மறைவின்மை, தங்கு தடையற்ற எண்ணங்கள் கருத்துகள் அவற்றை கூறக்கூடிய தன்மை, தற்படைப்பு ஆற்றல், தானாகவே படைத்து உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றல், இந்த 3மே இதழியல் செய்திகளினுடைய உண்மையாக கருதப்படுகிறது. இதழியல் விதிகளாக ஒரு சில விதிகளை வரையறுத்திருக்கிறார்கள். 1923ஆம் ஆண்டு செய்தித்தாள் ஆசிரியர்கள் அமெரிக்க சங்கம் என்பது இந்த விதிகளை வரையறுத்திருக்கிறது. முதலாவது, அதில் பொறுப்புடைமை என்பதும், பத்திரிகையினுடைய சுதந்திரம் எத்தகையதாக இருக்கிறது என்பதும், தனித்துவமாக விளங்கக்கூடிய அந்த தன்மையும், நம்பிக்கை, உண்மை, துல்லியமாக பார்க்கக்கூடிய அந்த தன்மையும், பக்கம் சாராது இருத்தலும், நியாயமான நடவடிக்கையும், பண்பாடு சம்பந்தமான நடவடிக்கையும் இதனுடைய விதியாக பார்க்கப்படுகிறது. பொறுப்புடைமை, பத்திரிகை ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும், சமுதாயம் சார்ந்த அந்த ஒரு பார்வை இருக்க வேண்டும். பத்திரிகையினுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்திற்கு கட்டுப்பட்டு அவர்கள் இருக்க வேண்டும். தனித்துவமாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு பத்திரிகை என்ற அந்தந்த பத்திரிகைகளுக்கு உரிய தனித்துவம் என்பது இருக்க வேண்டும். நம்பிக்கை, உண்மை, துல்லியம்,
எத்தகைய கருத்துகள் நம்பகத்தன்மை வாய்ந்ததோ அத்தகைய கருத்துக்களை மட்டுமே கூற வேண்டும் அல்லவா? அதனால் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அல்லவா? இந்த பத்திரிகையில் சொல்லக்கூடியது உண்மையாக இருக்கும் என்ற அந்த வாசகர்களுடைய கற்பனை, அந்த எண்ணத்தினை மாற்றக்கூடாது. அதாவது நம்பிக்கை. உண்மையாக இருக்க வேண்டும், துல்லியமாக, சரியாக இதுதான் என்ற அந்த அடித்து கூறக்கூடிய அந்த ஒரு செய்தி போன்று இவர்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும். பக்கம் சாராமை. எந்த ஒரு ஒரு செய்தியாக இருந்தால் எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக துலாக்கோல் போன்று செயல்பட வேண்டும். நியாயமான நடவடிக்கை. எத்தகைய நடவடிக்கை என்பது நியாயமானதாக கருதப்படுகிறதோ அதனையே பத்திரிகைகளில் வெளியிட வேண்டும். பண்பாடு சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு சில செய்தி பண்பாட்டுக்கு ஆகாத செய்தியாக வரும்போது அதனையும் கருத்தில் கொண்டு அதனை எவ்வாறு மக்களிடம் சரியாக கொண்டு சேர்க்க வேண்டுமோ அத்தகைய தன்மையில் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இதழியல் விதிகளாக செய்தித்தாள் ஆசிரியர்கள் அமெரிக்க சங்கம் என்பது வெளியிட்டு இருக்கக்கூடியது. இதழ்கள் வகைகள் இயல்புகளாக பார்க்கப்படக்கூடிய செய்திகள். முதலாவது, மக்கள் தொடர்பு முறை. அச்சு, ஒளி உணர்வு, கேட்டலும் பார்த்தலும், மரபு வழி சாதனமாக தெருக்கூத்து நாடகம் என்பதும் இருந்திருக்கக்கூடியது. சொல் வழி தொடர்பாக தெரு கூட்டம் என்பதும், வெளிப்புற சாதனங்களும் நிகழ்நிலை இதழியல் என்பதும் இந்த இயல்புகளாக பார்க்கக்கூடியதாக நாம் கவனிக்க வேண்டியது. மக்கள் தொடர்பு முறையில் முதலாவது அச்சு வடிவிலே இதழ்கள் வெளிவரக்கூடிய செய்தி. அடுத்தது ஒளி உணர்வு. இந்த அடிப்படையில் அந்த செய்தியினுடைய கருத்துக்கள் மக்களிடம் கொண்டு சேருதல். கேட்டலும் பார்த்தலும். ஏனென்றால் செய்திகளை கேட்கவும் செய்வார்கள், பார்த்து படிக்கவும் செய்வார்கள். இந்த வகையிலும் மக்களுடைய தொடர்பு முறையில் இந்த பத்திரிகையுடைய தன்மை என்பது இருந்திருக்கிறது. மரபு வழி சாதனமாக இந்த பத்திரிகைகள் போன்றவை இருப்பதற்கு முன்பாகவே தெருக்கூத்து மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். சொல் வழி தொடர்பாக தெரு கூட்டம் போன்ற அந்த மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களில் இந்த சொற்கள் மூலமாக கருத்துக்களை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். பிறகு வெளிப்புற சாதனங்கள் மூலமாக, வெளிப்புற சாதனம் என்றால் இப்பொழுது அச்சு வருவதற்கு முன்பு வேறு தன்மை, அச்சு வந்ததுக்கு பிறகு சில சில துண்டு பிரசுரங்கள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையிலோ அந்த செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இறுதியாக நிகழ்நிலை இதழ்கள். இந்த காலகட்டத்திலே செய்தி இதழ்கள் பத்திரிகைகளை வாங்க வேண்டிய தேவை இருந்தாலும் இன்னும் கூட ஒரு சிலர் இணைய வழி இதழ்களை வாசிக்கக்கூடிய பார்வையில் சென்று விட்டார்கள் அல்லவா? அவற்றை கூறுகிறார்கள். அவை இந்த இதழ்களின் வகைகளாக இயல்புகளாக இவ்வளவு தன்மைகள் பார்க்கப்படுகிறது. இதழ்களின் பகுப்புகளாக ஒரு சில செய்திகள். முதலாவது நாளிதழ்கள், பருவ இதழ்கள் என்று 2 வகையாக இந்த இதழ்களை பிரிக்கிறார்கள். அதில் நாளிதழ்கள் என்பதை காலை நேர இதழ்கள் என்று இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து, தினகரன், தினத்தந்தி, தினமலர், தினமணி, காலைக்கதிர், தினபூமி போன்ற இதழ்கள் காலை நேர இதழ்களாகவும், மாலை நேர இதழ்களாக மாலை முரசு, மாலை மலர், தமிழ் முரசு போன்ற இதழ்களும் இருக்க நாம் காணலாம். அடுத்ததாக வாரம் 2 முறையோ 3 முறையோ வெளிவரும் இதழ்களையும் உலக நாடுகளின் கல்வி, சமுதாயம், பண்பாடு அமைப்பு என்று பத்திரிகை மன்றம் கருதுகின்றது என்று யுனெஸ்கோ ஒரு வரையறையை செய்துள்ளது. வாரம் 2 முறையோ 3 முறையோ வெளிவரும் இதழ்களையும் உலக நாடுகளின் கல்வி, சமுதாயம், பண்பாட்டு அமைப்பு என்று பத்திரிகை மன்றம் கருதுகிறது. இதனை கூறக்கூடியது யுனெஸ்கோ என்ற நிறுவனமாகும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருவதை கால இதழ்கள் அல்லது பருவ இதழ்கள் என்று கூறுகிறோம். ஆக கால இதழ்கள் என்றால், பருவ இதழ்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி. வார இதழ்களுக்கு உதாரணங்களாக விகடன், குமுதம், ராணி போன்றவை திகழ்கின்றன. வாரம் 2 முறை வரக்கூடியவனவாக ரிப்போர்ட்டர், துக்ளக் போன்ற அந்த இதழ்கள் வருகின்றன. இவ்வாறு நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதிகளிலே எந்தெந்த இதழ்கள் என்ற அந்த பெயர்கள், ஏனென்றால் எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த இதழ்கள் என்பதை நாம் கவனிக்கும் போது அந்த இதழ்களுடைய பெயர்களை சொல்லும்போது அந்த இதழ் ஆசிரியருடைய பெயரும் நினைவு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது துக்ளக் என்றால் அந்த இதனுடைய ஆசிரியர் யார் என்பது நமக்கு நினைவில் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா? நினைவிருக்கிறதா?
துக்ளக் என்ற அந்த இதனுடைய ஆசிரியராக விளங்கியவர் யார் என்றால் நிச்சயமாக இந்நேரம் மனதில் நினைவு வந்திருக்க வேண்டுமே. நினைவிருக்கிறதா? சோ என்பவர் வெளியிட்ட அந்த இதழ்தான் துக்ளக் என்பது. அது வாரம் 2 முறையாக வெளிவந்தது. திங்கள் இதழாக வெளிவந்த இதழ் அமுத சுரபி, கலைமகள், தாமரை, காலச்சுவடு. இதில் காலச்சுவடு நினைவிருக்கிறதா? யார் எழுதிய, யார் வெளியிட்ட, அந்த யார் ஆசிரியராக இருந்தார் என்பது நினைவிருக்கிறதா? சுந்தர ராமசாமி. காலாண்டு இதழாக கனவு, விருச்சம் என்பதும், அரையாண்டு இதழ்களாக கூடு, பெயல் என்பதும், ஆண்டு இதழ்களாக பொங்கல், தீபாவளி மலர்களும், பொழுதுபோக்கு இதழ்களாக குமுதம், ராணி, விகடன் என்பவைகளும், அரசியல் இதழ்களாக ஜனசக்தி, விடுதலை, நமது எம்ஜிஆர், முரசொலி போன்றவையும், இலக்கிய இதழ்களாக காலச்சுவடு, அமுத சுரபி போன்ற இதழ்களும் இருந்திருக்கின்றன. எந்தெந்த இதழ்கள் எத்தகைய தன்மையில் பார்க்கப்படுகிறது, அதாவது பருவ இதழுடைய அடிப்படையில், அரசியல் அடிப்படையில், இலக்கிய அடிப்படையில், பொழுதுபோக்கு அடிப்படையில் என்று எவ்வளவு பிரிவுகள் என்பது பார்த்து கொள்வது நல்லது. அடுத்தது கவிதை இதழ்களாக தை, முல்லைச்சரம், கவிதை உறவு, தமிழ் பணி என்பதும், சிறுவர் இதழ்களாக கோகுலம், அம்புலிமாமா, அணில் என்பதும், அறிவியல் இதழ்களாக கலைக்கதிர், விவசாயம் என்பதும், மருத்துவ இதழ்களாக டாக்டர் விகடன், குமுதம் ஹெல்த், மூலிகை மணி, நல்வழி போன்றவையும், கல்வி இதழ்களாக ஆசிரியர் குரல், கல்வி என்பதும், மகளிர் இதழ்களாக அவள் விகடன், குமுதம், சிநேகிதி போன்ற அந்த இதழ்களும், தொழில் இதழ்களாக நெசவாளி, ஏர்முரசு போன்ற இதழ்களும் வெளிவந்திருக்கின்றன. மேலும் கொள்கை விளக்க இதழ்களாக அவர்களுக்கென்று ஒரு கொள்கை, அந்த கொள்கையை விளக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இயல்புகளாக கூட்டுறவு, கிராமராஜ்யம், சர்வோதயம், மலர்கிறது போன்ற இதழ்கள் இருந்திருக்கின்றன. வாணிப இதழ்களாக வணிக செய்தி, வர்த்தக மலர் என்பதும், எழுத்தாளர் இதழ்களாக எழுத்தாளன், பாரதி, மகாகவி, தமிழ் பாவை போன்ற இதழ்களும், விளையாட்டு இதழ்களாக ஒலிம்பிக், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் என்பதும், செய்தி இதழ்களாக அமெரிக்கன் ரிப்போர்ட்டர், சோவியத் நாடு போன்ற இதழ்களும், ஜோதிட இதழ்களாக அதிர்ஷ்டம், ஜோதிட முரசு என்ற இந்த இதழ்களும் இருக்கின்றன. மேலும் சமய இதழ்கள் தர்ம சக்கரம், ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம், திருக்கோவில். திரைப்பட இதழ்களாக பேசும் படம், சினிமா எக்ஸ்பிரஸ். பன்மொழி இதழ்கள் திருமலை தேவஸ்தான இதழ். புலனாய்வு இதழாக ஜூனியர் விகடன், ரிப்போர்ட்டர், நக்கீரன். புதின இதழ்கள் ராணி முத்து, மாலைமதி, கண்மணி, குங்குமச்சிமிழ். பொது அறிவு இதழ்களாக முத்தாரம், கல்கண்டு, விஸ்டம் ஆங்கில இதழாக பார்க்கப்படுகிறது. தேர்வு இதழாக வெளிவரக்கூடியது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ற அந்த இதழாகும். மேலும் மக்களாட்சியில் இதழ்களின் பணிகளாக என்னென்னவைகள் இருக்கின்றன? செய்தி பரப்பக்கூடியது அதனுடைய முதல் பணி. அந்த செய்தியினை விளக்கக்கூடியது அதனுடைய அடுத்த கட்ட பணியாக இருக்கிறது. விமர்சன பணி, அந்த செய்தியுடைய தன்மையை விமர்சனம் செய்வது. பொதுவாக அந்த செய்தியினுடைய கருத்தினை அவர்கள் விவாதிப்பது போன்ற தன்மையில் விமர்சனம் செய்வது. புது ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய அந்த பணி. காவலாக பண்பாட்டின் மீதும் நாட்டின் மீதும் காவலாக விளங்கக்கூடியது. இது போன்றவையெல்லாம் மக்களாட்சியில் இதழுடைய பணியாக பார்க்கப்படுகிறது. பத்திரிகை சுதந்திரம் என்பது பேச்சு, எழுத்து சுதந்திரம் சுயராஜ்யத்தினுடைய அடித்தளம். இது முக்கிய ஜனநாயக உரிமை. அடித்தள கருத்துக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த கல்லை காப்பதற்காக நீங்கள் உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் கூறுகிறார். ஆக பேச்சு, எழுத்து சுதந்திரம் சுயராஜ்யத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இது முக்கிய ஜனநாயக உரிமையாகவும் அடித்தள கருத்தாகவும் இருப்பதால் அந்த பேச்சு, எழுத்து போன்றவைகளுக்கு ஆபத்து ஏற்படும் போது அந்த கல்லை காப்பதற்காக நீங்கள் உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டும் என்று காந்தியடிகள் கூறுகிறார். பத்திரிகை சுதந்திரம் என்பது வெறும் ஸ்லோகம் மட்டுமல்ல, அது மக்களாட்சி வழிமுறையினுடைய மிகவும் இன்றியமையாத இயல்பாகும் என்று நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார். சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமையையும் தூங்காமல் கட்டி காக்கும் காவலன், அந்த காவலனாக விளங்கக்கூடியது சுதந்திரமான பத்திரிகை என்று வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் கூறுகிறார். சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமையையும் தூங்காமல் கட்டி காக்கக்கூடிய அந்த காவலனாக விளங்கக்கூடியதுதான் அந்த சுதந்திரமான பத்திரிகையாகும். பத்திரிகை சுதந்திரம் என்பது
விமர்சனத்தை தாங்கிக் கொள்வதும் யாரிடமும் குறைவற்ற உண்மை இல்லை என்பதாகும் என்று ஹென்றி லார்ட்ஜ் அவர்கள் கூறுகிறார். பத்திரிகை சுதந்திரம் என்பதற்குரிய பொருள் விளக்கமாக பார்ப்போம். பிரஸ் என்ற ஆங்கில சொல்லை தமிழில் பத்திரிகை என்று மொழிபெயர்க்கிறோம். இந்த ஆங்கில சொல்லுக்கு அச்சிடுவதற்குரிய கருவிகளையும் எந்திரங்களையும் கொண்ட அச்சகம் என்ற பொருள் உண்டு. ஆக அந்த பிரஸ் என்ற அந்த வார்த்தைக்கு என்னென்ன பொருள் என்று முதலில் பாருங்கள். முதலில் நாம் அதனை பத்திரிகை என்று மொழிபெயர்க்கிறோம். ஆனால் அந்த ஆங்கில சொல்லுக்கு கருவிகளையும் எந்திரங்களையும் கொண்ட அச்சகம் என்ற அந்த பொருள் உண்டு. இந்த வகையில் செய்தித்தாள்கள், மலர்கள், செய்தி பணிகள், இதழ்களில் பணிபுரியும் இதழாளர்கள் ஆகிய அனைத்தையும் குறிக்கும் வகையில் பத்திரிகை என்ற சொல்லை நாம் மொத்தமாக பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் முதல் பத்திரிகை குழு பிரஸ் கமிஷன் பொது அதிகாரத்தின் எந்த வகையான தலையீடு இல்லாமல் கருத்துக்களை கொண்டிருக்கவும் செய்திகளை பெறவும் அச்சிட்டு வெளியிடவும் இருக்கின்ற சுதந்திரம் என்று அந்த பத்திரிகை குழு என்பது இத்தகைய செய்திகளை கூறுகிறது. ஆக இந்தியாவில் முதல் பத்திரிகை குழு பிரஸ் கமிஷன் அது கூறுகிறது, பொது அதிகாரத்தினுடைய எந்த வகையான தலையீடும் இல்லாமல் கருத்துக்களை கொண்டிருக்கவும் செய்திகளை பெறவும் அச்சிட்டு வெளியிடவும் இருக்கின்ற சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்று அந்த பத்திரிகை குழு என்பது கூறுகிறது. பத்திரிகை சுதந்திரத்தினுடைய தேவை எத்தகையதாக இருக்கிறது? எல்லா சுதந்திரங்களுடைய இதயமாக பத்திரிகை சுதந்திரம் என்பது இருக்கிறது. மக்களாட்சியில் வேறுபட்ட பங்கினை செய்ய பத்திரிகைக்கு உரிமை இருக்கிறது. மக்களாட்சியுடைய வேறுபட்ட பங்கு என்றால் தவறான செய்தி கிடையாது. அந்த எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதனை வேறு ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய தன்மை. மக்கள் தங்கள் விருப்பப்படி செய்தித்தாள்களை படிக்க உரிமை பெற்றிருக்க வேண்டும். வாசகர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்படி வேற ஒரு செய்தித்தாள்களை படிக்க அவர்களுக்கு உரிமை உண்டல்லவா? வாசகர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கக்கூடியதாக அந்த செய்தித்தாள்கள் இருக்க வேண்டும் அல்லவா? ஒன்றுக்கும் மேற்பட்ட செய்தி நிறுவனங்கள் மொத்தமாக இருக்க வேண்டும். தனித்து ஒன்றே இருந்தால் அதற்கு மட்டுமே மதிப்பு கூடும். ஆனால் நிறைய பத்திரிகைகள் இருக்கும்போது, நிறைய செய்தி நிறுவனங்கள் இருக்கும்போது என்னாகும்? ஒரே செய்தியை பல நிறுவனங்கள் எத்தகைய தன்மையில் வெளியிடுகிறது என்ற அந்த ஆய்வு நோக்கு என்பதும் வரும் அல்லவா? பொருளாதார நெருக்கடியை கொண்டு பத்திரிகைகளை நசுக்கக்கூடாது. செய்திகளுக்கு கட்டுப்பாடற்ற ஓட்டம் தேவை. இவையெல்லாம் பத்திரிகை சுதந்திரத்தினுடைய தேவைகளாக பார்க்கப்படுகிறது. அந்த பத்திரிகை என்பது சுதந்திரமாக செயல்பட வரக்கூடிய ஒரு சில தடைகள் யாவை? பொருள் சார்பு, சரியான ஒரு நிதி, இவைகளும் தடையாக இருக்கிறது. ஒரு கொள்கையின்மை, ஒரு பத்திரிகை என்பது சுதந்திரமாக வெளிவருவதற்கு சிறந்த ஒரு கொள்கை என்பதும் அவசியம். ஆசிரியருக்கு சுதந்திரமின்மை, ஆசிரியர் விருப்பப்படி அவரது மனதினுடைய நியாயப்படி அவர்கள் கருத்தினை வெளியிடுவதற்கு சுதந்திரம் இல்லாமல் போனாலும் அந்த தடை என்பது ஏற்படும். பத்திரிகையினுடைய உடைமை முறை எத்தகைய தன்மை உடையதாக இருக்கிறது என்பதும், பத்திரிகையாளர்கள் சங்கம் கூடக்கூடிய ஒரு சில தடைகள். விளம்பரதாரருடைய செல்வாக்கு அதிகமாக இருந்தாலும் அந்த பத்திரிகை என்பது சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏனென்றால் ஒரு பத்திரிகை அதனுடைய கருத்துக்களால் மக்களால் ஈர்க்கப்பட்டால் அந்த வாசகருடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது விளம்பரதாரருடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். விளம்பரதாரருடைய எண்ணிக்கை அதிகமானால் அந்த பத்திரிகையினுடைய செய்தியினுடைய அந்த செறிவு என்பது, கருத்து செறிவு என்பது குறைந்து போய் விளம்பரம் என்பது அதிகமானாலும் அந்த பத்திரிகை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே தொய்வினை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அடுத்தது கூட்டங்களுடைய தாக்குதல், அந்த செய்தியினை பிடிக்காத அந்த கூட்டம், அவைகளுடைய தாக்குதல். மேலும் இந்தியாவில் பத்திரிகையினுடைய சுதந்திரத்துக்கு என்று ஒரு சில தன்மை உண்டு. அந்த தன்மை மீற வரும்போதும் ஒரு சில தடுமாற்றம் என்பது ஏற்படும். R.C. சர்க்கார் என்பவர் கூறுகிறார், இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே அதனுடைய சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு தான். பத்திரிகையினுடைய வரலாறு என்பது, ஏனென்றால் அந்த பத்திரிகை என்னென்ன கருத்தினை, அதாவது நாட்டு மக்களுடைய சுதந்திரம் என்ற அந்த தன்மையிலிருந்து வெளிவந்து பத்திரிகை அதனுடைய சுதந்திரத்துக்காகவே போராட வேண்டும் என்பதே அந்த பத்திரிகை வரலாறு என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த பத்திரிகை என்ன கருத்தினை வெளியிட வேண்டும் என்று அந்த பத்திரிகைகளுக்கு பல நேரங்களில் சுதந்திரம் இருப்பதில்லை. இந்தியாவின் முதல் செய்தித்தாளாக பார்க்கப்படக்கூடியது பெங்கால் கெஜெட் என்ற அந்த பத்திரிகை தான் பார்க்கப்படுகிறது.
இந்தியாவில் இதழியலில் புரட்சி செய்த பத்திரிகையாளர் ஜேம்ஸ் பக்கிங்ஹாஸ் என்பவர் ஆவார். ஆக இந்த 2 பகுதிகளுமே முக்கியமானது. முதல் செய்தித்தாள் எது, இதழியலில் புரட்சி செய்த பத்திரிகையாளர் யார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இதழ்களின் நடத்தை கோட்பாடுகளாக எவை எவை இருக்கின்றன? மெய்யறிவு, துணிவுடைமை, பண்பட்ட பாங்கு, நீதி, வாய்மை என்பவை நடத்தை கோட்பாடுகளாக மொத்தம் 5ஆக பார்க்கப்படுகிறது. இதழியல் பணிகள் மொத்தம் எவ்வளவு என்றால் மொத்தம் 2. தொழில்முறை இதழியலாளர்கள், சுதந்திர சார்பற்ற இதழியலாளர்கள் என்ற அந்த 2 வகையான இதழியல் பணிகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தொழில்முறையில், அதாவது ஒரு இதழை தொழிலுக்காக நடத்தக்கூடியவர்கள். சுதந்திர சார்பு அற்ற இதழியலாளர்கள், சுதந்திரம் என்ற அந்த ஒரு கருத்தை மட்டுமே மையப்படுத்தி இருக்காமல் அந்த கருத்தும் போக இன்னும் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் விருப்பப்படி செயல்படக்கூடியவர்கள். இதழாளர்களுடைய தகுதிகளாக மொத்தம் 8 பார்க்கப்படுகிறது. பொது அறிவு தேர்ச்சியாக இதழாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் மொத்தம் 8 தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அதில் முதலாவது பொது அறிவில் அவர்களுக்கு தேர்ச்சி இருக்க வேண்டும். வீர தீர செயல்களில் ஆர்வம் இருக்க வேண்டும். கடின உழைப்பு இருக்க வேண்டும். பொறுப்பு உணர்ச்சி இருக்க வேண்டும். சுதந்திரமாக செயல்பட அவர்கள் இருக்க வேண்டும். சத்திய வேட்கை என்பது இருக்க வேண்டும். உண்மையை ஆராயக்கூடிய அந்த வேட்கை என்பது இருக்க வேண்டும். அற உணர்வு இருக்க வேண்டும். நாட்டுப்பற்று இருக்க வேண்டும். ஆக இதழாளர்களுடைய தகுதிகளாக இந்த 8 தகுதிகள் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. ஆக இதுவரையில் பார்த்த அந்த பகுதியின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்கள். காலச்சுவடு என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? காலச்சுவடு என்ற அந்த பத்திரிகையினை நடத்தியவர் யார்? மிகவும் எளிமையான வினா, யார் வேண்டுமானாலும் யோசிக்கலாம். காலச்சுவடு என்ற அந்த பத்திரிகையை நடத்தியவர் யார்? சரியான பதில் சுந்தர ராமசாமி. கோமல் சுவாமிநாதன் அவர்கள் நடத்திய பத்திரிகையினுடைய பெயர் என்ன? கோமல் சுவாமிநாதன் அவர்கள் நடத்திய அந்த பத்திரிகையினுடைய பெயர் என்ன? சரியான பதில் சுபமங்களா. பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அறிவிப்பதும் கருதுவதும் தான் வரலாற்றுக்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகவும் மதிப்புடையதாகவும் அமைகிறது என்று கூறியவர் யார்? பெரும்பாலும் ஒரு நாளிதழ் அது என்ன கூறுகிறதோ அது மட்டும்தான், அது கருத நினைக்கக்கூடிய அந்த செய்தி மட்டும்தான் வரலாறு என்ற அந்த ஒரு விஷயத்திற்கு மூலப்பொருளாகவும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு மிகவும் மதிப்புடையதாகவும் அமைகிறது என்று கூறியவர் யார்? சரியான பதில் பிராங்க் மோரஸ். சோ அவர்களுடைய துக்ளக் இதழ் பின்வரும் எப்பருவ இதழாக வெளிவந்தது? துக்ளக் இதழ் எத்தகைய பருவ இதழாக வெளிவந்தது என்பதுதான் வினா. நிச்சயமாக இப்பொழுதுதான் பார்த்தோம், நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். சரியான பதில் வாரம் இருமுறை இதழாக வெளிவந்தது. இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே அதனுடைய சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு தான் என்று கூறியவர் யார்? இந்திய பத்திரிகை வரலாறு என்பதே அதனுடைய சுதந்திரத்திற்கான போராட்ட வரலாறு தான் என்று கூறியவர் யார்? சரியான பதில் ஆர்.சி. சர்க்கார் என்பது ஆகும் பதில். ஆக இதுவரையில் நாம் பார்த்த அந்த தலைப்புகள் என்னென்ன என்பதனை வேகமாக நினைவில் வைத்துக் கொள்வோம். புகழ்பெற்ற பத்திரிகைகளும் பத்திரிகை ஆசிரியர்களும் என்ற தலைப்பு, இதழியல் கலை என்பதை பற்றிய மாப்பா குருசாமி அவர்களுடைய செய்திகளாக பார்த்து வந்துட்டு இருந்தோம். பத்திரிகைகளுடைய பொறுப்புகள் என்னென்ன, இதழியல் விதிகள் என்னென்ன, இதழ்களினுடைய வகைகள், இயல்புகள் என்னென்ன என்பதும், இதழ்களுடைய பகுப்பு முறை எத்தகையது என்பதும், மக்களாட்சியினுடைய இதழ்களின் பணிகள் யாவை என்பதும், பத்திரிகை சுதந்திரம் எத்தகையது என்பதும், பத்திரிகை சுதந்திரத்தினுடைய அந்த பொருள் விளக்கம் என்ன என்பதையும், பத்திரிகை சுதந்திரத்தினுடைய தேவை என்ன என்பதையும், சுதந்திரமாக செயல்பட வரக்கூடிய தடைகள் என்னென்ன என்பதும், இதழ்களுடைய நடத்தை கோட்பாடுகள் எத்தகையதாக இருக்கிறது, இதழியல் பணிகள் எத்தகையவை, இதழாளர்களுடைய தகுதிகள் எத்தகையவை என்ற இத்தனை கருத்துக்களையுமே இன்றைய வகுப்பிலே நாம் கண்டோம். அடுத்த வகுப்பிலே இதழியல் பகுதி 2 என்ற தலைப்பிலே சந்திப்போம். அதுவரையில் நன்றி.